அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு செய்த அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி மார்க்கு 4 பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் என்னன்னா, இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இறையாதே அமைதலாய். நாம் அதிலிருந்து சில காரியங்களை இன்று நாம் பார்க்கலாம். மார்க்கு 4:37 பாருங்களேன். 35 அவர் என்ன சொல்றாருன்னா, சாயங்காலத்துல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்ப அழைத்தது இயேசுதான். இயேசு இவர்கள் கொண்டு போகிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? பலத்த சுழல் காற்று உண்டாகிற்று. இயேசு சீஷர்களோடு இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை ஒன்று, உயிருக்கே சேதம் விளைவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நடக்கிறது. அது என்னங்க, இயேசு என் கூட இருக்கிறப்ப எப்படிங்க பிரச்சனை வரலாம் கேட்குறோம்ல. இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையின்படி பார்க்குறப்ப அவர் என் கூட இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளிலே, சவால்களிலே இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். பலத்த சுழல் காற்று, படவு பூரா தண்ணி வருது, கப்பல்ல பூரா தண்ணி வந்துருக்கு. ஏன்னா இவரை பார்த்தா பேக்ல போய் பில்லோ வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்ப இவங்க கேட்கறத பாருங்களேன். அவர்கள் அவரை நோக்கி எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இவனுங்க பாருங்க, சீஷர்கள், நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இப்போ அந்த படகு சேதமானா இயேசு தான் மறிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் புலம்புவதை பாருங்க. சில நேரம் அந்த பதட்டத்தில் என்ன பேசுறோம் தெரியாமல் பேசுகிறோம்ல, அது மாதிரி அவர்கள் போய் கேட்குறாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? உடனே இயேசு, எனக்கு கவலை இல்லைப்பா, அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணாரு? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்ப சீறிக்கொண்டிருக்கிற அலை, இவர் எழுந்து காற்றை அதட்டுகிறார். ஏன்னா அந்த சுழல் காற்று தான் இந்த கடல் அலையெல்லாம் இது பண்ணி விட்டுச்சு பாருங்க, கிண்டல் பண்ணிருச்சு. எனவே இவர் என்ன பண்றாரு? காற்றை அதட்டி கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. அப்போ அவர் எப்பயுமே ரூட் இஷ்யூக்கு போய் அதை சரி பண்ணுகிறார். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டட் ஆகிற அந்த ஃப்ரூட்டை வச்சே பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, அவர் தான், அவருக்கு இந்த பிரச்சனை, அவருக்கு அந்த பிரச்சனை, அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு அந்த பிரச்சனையின் வேர் என்ன என்பது தெரியும். அதை அவர் டீல் பண்ணுறாரு பாருங்க. அப்போ இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் பிரச்சனையின் வேர் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் அமைதலாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த பிரச்சனையின் வேரை அவர் சரி செய்து உங்கள் பிரச்சனைக்கு, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஆமென். ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கு, அவர் எந்திரிச்சு இறையாதே அமைதலாரு அப்படிலாம் ஒன்றும் சரியில்லை, அவர் உஷ் அப்படி சொன்னாராம். அப்போ அவர் செய்கிற அந்த உஷ், அந்த சவுண்டுக்கே வல்லமை இருக்கு பாருங்க, மிகுந்த அமைதல். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், குழப்பங்களோடும் கேள்விகளோடும் பிரச்சனைகளோடும் போராடி கொண்டிருக்கிறீர்களே, இயேசு என்று ஒரு தெய்வீக சமாதானத்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் சூழலிலும் கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு அதை செய்வார். ஆமென். உடனே கேட்கிறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே போயிட்டு? ஏன்னா என்னடா அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டேன், நான் கூட இருக்கிறேன், அப்புறம் எனக்கு பயம்? நீங்க ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? ஏன் இப்படி பயப்படுற? ஏன் அவிசுவாசத்தில் இருக்கிற? நம்மளை பார்த்து கேட்குறாரு பாருங்க. அப்போ நம்ம இன்னைக்கு பயத்தை புறம் தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தெய்வீக சமாதானத்தை எனக்கு தருவார். என் சூழ்நிலைகளிலே ஒரு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தவர் அவர்தான், வாக்கு பண்ணினவர் அவர்தான். அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவரும் போதுமானவருமாய் என் கூட இருக்கிறார். இந்த கண்ணோட்டத்திலே நாம் நம்முடைய பிரச்சனைகளையும் சவால்களையும் கண்ணோக்குவோம். நாம் எதையும் எளிதில் மேற்கொள்ளலாம். எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எதுவும் நம்மை வீழ்த்த முடியாது. ஏன்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம் கூட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். எனவே நீங்க தனியா இல்லை, இயேசு உங்க கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தொடர்ந்து விசுவாசிங்க, அக்கறைக்கு நிச்சயம் போவீங்க.
அவர் சொன்ன காரியத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்கள் அவைகளை அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.